இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி 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 என்னாச்சு? சாமி என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ! சாமி சாமி அப்பாடா கீழே விழுந்துட்டான். ஐயோ! நான் சொல்ற இந்த மந்திரத்தை மட்டும் நீ இடைவிடாம சொல்லிட்டே இருக்கணும். எனக்கு எந்த ஆபத்து நடந்தாலும் இந்த மந்திரத்தை மட்டும் நீ நிறுத்தவே கூடாது. அம்மா தாயே ஆதி பராசக்தி, ஆயிரம் கண்ணுடையவளே, மாப்பிள்ளையோட உயிரை காப்பாத்த என் மகன் துர்கா படாத பாடுபட்டு இருக்கா. துர்காக்கு துணையா இருந்து நீதான் அவ மாங்கல்யத்தை காப்பாத்தணும் தாயே. மாப்பிள்ளை பழையபடி திரும்பி வர நீதாம்மா கண் திறந்து பார்க்கணும். என் மகளோட பூவையும் பொட்டையும் காப்பாத்தி கொடுமா. நாகஜோதி, இதுக்கு மேலயும் தாமதப்படுத்த கூடாது. உடனே போய் எடுத்துட்டு வா. சீக்கிரமா போ, உயிரை எடுப்போ. எடு, எப்படியாவது எடுத்துரு. என்ன தூக்கு உயிரை. ஐயோ பாருங்க சிஸ்டர், எப்படியாவது எடு. ஐயோ என்ன சிஸ்டர்? என்னாச்சு? என்னால அந்த உயிரை எடுக்க முடியல. ஐயோ சரி போ, மந்திரவாதி கிட்ட போய் சொல்லலாம். மகா காளி சாமி, ஓம் சாமி. க்ரீம். சாமி என்னாச்சு? நீங்க ஐயோ சாமி, அந்த உயிர் நாகஜோதி கையில கிடைச்சாதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆமா சாமி, அந்த உயிரை என்னால தொடவே முடியல. ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. அந்த உயிர் எனக்கு கிடைச்சாதான் என் கணவரோட உடலுக்கு உயிர் கொடுக்க முடியும். அதுக்காக தானே இவ்ளோ போராடுறேன்னு. பாருங்க பாவம். ஓம் க்ரீம் க்ரீம். அந்த உயிர்ல இப்போ ஒரு தெய்வ சக்தி இருக்கு. அத வெளியே கொண்டு வந்தாதான் நீ தொட்டு பயன்படுத்த முடியும். ஐயோ சாமி, இப்ப என்ன பண்றது? பொறுமை. ஓம் க்ரீம் லீம் ஓம். ஐயோ அம்மா, அம்மா தாயே, இது நியாயமா? நான் உன்னதானே நம்பிட்டு இருக்கேன். இவ்ளோ போராடியும் என் புருஷனோட உயிரை அந்த இச்சாதாரி நாகம் எடுத்துட்டு போயிடுச்சு. இது நியாயமா? ஒரு பாவம் அறியாத அவரோட உயிர் ஏன் அழியணும்? நீ இருக்கியா இல்லையா சொல்லு. அவர் உயிர் எனக்கு வேணும். அவர் உயிரோட வரணும். இதுக்காகவா நான் யமன் கிட்ட போராடி வந்தேன். நீ அம்மான்னு நினைச்சுதானே உன்கிட்ட ஓடோடி வந்த. என் புருஷன் உயிர் அந்த நாகம் கொண்டு போறது நியாயமா? வேணும்னா ஏன் உயிரை நீ எடுத்துக்கோ. நீங்க கேட்ட மாதிரி அந்த உயிர் இங்க வந்துருச்சு. எடுத்துக்கோங்க. அப்படியே கம்பீரு. நாகஜோதி, எடுத்துக்கோ எடுத்துக்கோ. தாயை காப்பாத்து. ஐயோ சிம்டம்ஸ் எல்லாம் தப்பா இருக்குதே. ஐயோ சாமி வந்துருச்சு.
சிஸ்டர் வாங்க சிஸ்டர் நாம ஓடிடலாம். இங்க இருக்க விக்கெட் எடுத்து வாங்க சிஸ்டர். சாமி உக்கிரமா மாதிரி வாங்க. நீ அந்த ஆதிபராசக்தியா இருந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன். சூர்யாவோட உயிரை எடுத்து என் கணவனோட உடலுக்கு உயிர் கொடுக்க தடையா இருக்க யாரா இருந்தாலும் எதிர்ப்பேன். செய்யாத தப்பிற்காக ஒரு அப்பாவியை பழிவாங்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன் கணவனின் உடல் இருந்தால்தானே நீ உயிர் கொடுப்பாய். இப்ப வேணா நீ சூர்யாவை காப்பாத்திருக்கலாம். ஆனா நான் பழி வாங்காம விட மாட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பழிக்கு பழி வாங்குவேன். அம்மா தாயே என்ன ஒண்ணும் பண்ணிடாத பராசக்தி. அம்மா 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 தாயே என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நீ செய்த பூஜை புனஸ்காரங்களால் பெற்ற சக்தியை தவறான வழியில் பயன்படுத்துகிறாய். இந்த பூலோகத்தில் வாழ உனக்கு தகுதியே இல்லையடா. இனிமேல் எந்த சக்தியாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அம்மா மகா காளி தாயே என்ன காப்பாத்து காப்பாத்து. வேணாம் வேணாம். சூர்யா 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 துர்கா துர்கா என்னமா நடந்துச்சு? சாமி அம்மனே நேர்ல வந்து என் கணவனுக்கு உயிர் கொடுத்துட்டான். துர்கா என் கணவர் எனக்கு பழையபடி திரும்ப கிடைச்சிட்டாரு. அம்மா தாயே நீங்க நல்லா இருக்கணுமா. சூர்யா உன் உடலையும் உயிரையும் காப்பாத்த உன் மனைவி துர்கா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா. இந்த மாதிரி மனைவி கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு இன்னொரு பெருமை கொடுத்துருக்க துர்கா. நான் உனக்கு எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன்னு எனக்கு தெரியல. சூர்யா அப்படிலாம் சொல்லாதீங்க சூர்யா.